மாற்றத்தின் குரல். உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்குங்களா? நம்ம உடம்புல 70% நோய் எதிர்ப்பு சக்தி எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம குடல்ல தாங்க இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க குடல் சுத்தமே உடல் சுத்தம்னு. இந்த வீடியோல உங்க குடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது, அதுக்கு என்ன சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உங்க லைஃப் ஸ்டைல என்னெல்லாம் நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும், இது எல்லாமே சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் குடல் ஏன் சுத்தமா இருக்கணும், ஏன் அது ஆரோக்கியமா இருக்கணும்? அது எப்பவும் போலவே குப்பையா அழுக்கா அப்படியே இருந்துக்கலாம்ல? அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம குடல் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமா ஆரோக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உங்க குடல் நல்லா இருந்தாதான் ஜீரணம் செரிமானம் எல்லாமே நல்லா நடக்கும். உங்களுக்கு அடிக்கடி உடம்புல வீக்கம் வருது, என்னன்னே காரணம் தெரியல, அடிக்கடி கட்டி வருது, இல்லை மோஷன் ரொம்ப டைட்டாக போகுது, மோஷனே போக மாட்டேங்குது, வாரத்துக்கு நான் ஒரு முறை தான் மோஷன் போடுறேன், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் குடலில் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ உங்கள் குடல் சுத்தமாக இல்லை. எப்போ ஒருத்தருக்கு உங்கள் குடல் சுத்தமாக இல்லையோ உங்கள் உடம்புல கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிடுங்க. கழிவுகள் தேங்குற இடத்த நம்ம நார்மலாக என்னன்னு சொல்லுவோம்? சாக்கடைன்னு தானே சொல்லுவோம். அப்போ உங்கள் உடம்பு என்ன சாக்கடையா? இப்போ உங்கள் உடம்ப ஆரோக்கியமான கோவிலாக வச்சுக்கிறதும் இல்லை கழிவுகள் தேங்குற சாக்கடையாக வச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் யோசித்து முடிவெடுக்கணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் சொல்லக்கூடிய 7 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடம்பை நீங்கள் கோவிலாக வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நம்பர் 1, ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஃபார் கட். முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான சாப்பாடு நம்ம சாப்பிடணும். நம்ம சாப்பிட்றதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? எல்லாமே ஹைப்ரிட்டாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு தெரியும் இது சாப்பிட்டா நமக்கு சத்து இருக்குது, இது சாப்பிட்டா நமக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் டேஸ்ட் தான் இருக்குது. நம்மளுக்கே தெரியும் நம்ம சாப்பிட்றது எல்லாமே. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட முயற்சி பண்ணுங்க. டெய்லி என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? வாரத்துக்கு 2 முறையாச்சும் தொடர்ந்து சாப்பிடுங்க. ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள், பேரே வாயில நுழையாத பழங்கள், இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. அந்த சீசன்ஸுக்குன்னு சில ஃப்ரூட்ஸ் வரும்ல, இந்த சீசன்னா இந்த ஃப்ரூட் வரும், வெயில் காலம்னா தண்ணி பழம், வாட்டர் மெலன் வரும், இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த சீசனுக்கு ஏற்ற எந்த ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட் விலை கம்மியாக தானே இருக்கும், அதை நீங்கள் வாங்கி தாராளமாக சாப்பிடலாம். அது உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். இல்லை அவ்வளோலாம் எனக்கு முடியாதுங்கன்னா டெய்லியும் ஒரு சின்ன வாழைப்பழம் சாப்பிட்டா கூட உங்கள் குடலுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டாயமாக எண்ணெய் பலகாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இந்த பேக்கரியில் இருக்கிறது, வெள்ளை சர்க்கரை அதிகமாக இருக்கிறது, மைதாவில் செய்யப்பட்ட ஜங்க் ஃபுட்ஸு, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும். இல்லைங்க எனக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நல்லா பழகிடுச்சுங்க, நாக்குக்கு நல்லா டேஸ்ட் விட்டுடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு முறை நீங்கள் ஜங்க் ஃபுட் ஏதாவது ஒரு பீஸாவோ பர்கரோ சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அடுத்த பீஸா சாப்பிட்றதுக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 வார கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மாதத்துக்கு 1 முறை சாப்பிடுங்க. இல்லை ரொம்ப எனக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா 2 முறை சாப்பிடுங்க. அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் குடலுக்கும் ரொம்ப நல்லது. நம்பர் 2, ப்ரோபயோட்டிக்ஸ். நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியா, நல்ல கிருமிகள் அப்படின்னு சிலது இருக்குது. அந்த கிருமிகள்லாம் இருக்கிறனால தான் நம்ம சாப்பிட நல்லபடியாக ஜீரணமாக்கி அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நமக்கு உடம்புக்கு பிரித்து கொடுத்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுது. அப்போ அந்த நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அப்போ தானே அதை நல்லா ஜீரணம் பண்ணும். அப்போ அந்த கிருமிகளுக்கு எந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா புளிச்ச உணவுகள், அதாவது தயிர், மோர், இட்லி, தோசை, அரிசி கஞ்சி, இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றது மூலிமா உங்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுக்குற மாதிரி, அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி புளிச்ச உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றது மூலமா உங்கள் குடலுக்கு ஆரோக்கியத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பாட்டை நீங்கள் அடிக்கடி சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். நம்பர் 3, ஹைட்ரேஷன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், அது ஸ்மூத்தாக ஓடணும், நல்லபடியாக எங்கேயும் நிற்காம ஓடணும், என்ன பண்ணணும்? பெட்ரோல் போடணும். அதுக்கான ஃபியூல் பெட்ரோல் தான். வண்டிக்கான ஃபியூல் பெட்ரோல் போடணும், இல்லை டீசல் போடணும். அது போட்டால் தான் வண்டி ஓடும். அதே மாதிரி தான் நம்ம குடலோட ஃபியூல் என்னென்னா தண்ணி தாங்க.
டெய்லியும் ஒரு 2லேருந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவ்வளோ குடிக்கலனாலையும் பரவாயில்ல, அளவெல்லாம் வச்சு இவ்வளோதான் குடிக்கணும், லிட்டராக குடிக்கணும் தேவையில்லை. உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க. உங்களுக்கு தாகமாக இருக்கா, உங்கள் தாகம் அடங்குற அளவுக்கு தண்ணி குடிங்க. எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் குடிங்க. இப்போ தானே தண்ணி குடிச்சேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிப்போம், இப்படிலாம் எந்த கணக்கும் இல்லை. உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சு, இல்லை ரொம்ப தாகமாக இருக்குன்னா உங்கள் தாகம் அடங்குற அளவுக்கு தாராளமாக இங்கே எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது, சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் குடலுக்கு. நீரின்றி அமையாத உலகன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, இந்த உலகம் மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புமே தான். நீர் இல்லைன்னா நம்ம உடம்புமே கிடையாது. ஸோ நல்லபடியாக தண்ணி குடிங்க. உங்களுக்கு எவ்வளோ தாகம் அடங்குதோ அந்தளவுக்கு தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்காமலாம் இருக்காதீங்க. தண்ணி குடிச்சா அடிக்கடி இதாகும் செய்யும், இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நல்லபடியாக தண்ணி குடிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட குடலுக்கும் சரி உங்கள் உடம்புக்கும் சரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நல்ல தாக பொருளுக்கு நல்ல தாராளமாக தண்ணி குடிங்க. நம்பர் 4, மூவ் யுவர் பாடி. ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்கும் இதுதான். நம்ம உடம்பு அசைக்கிறது ஒரு விதமான ஒரு மருந்துன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடம்பு அசைச்சு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஒரு குட்டி குட்டியாக எக்ஸசைஸ் ஏதாச்சும், இல்லை ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது, ஒரு சின்ன யோகா பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் உங்கள் உடம்பை நீங்கள் அசைச்சு கொடுங்க. உங்கள் உடம்போட இயக்கம் தான் உங்களோட வயிற்றோட இயக்கத்துக்கு சக்தியை கொடுக்கும். நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் சும்மா சோஃபாவில் உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு நல்லா சோம்பேறித்தனமாக இருக்க உங்கள் குடலும் அதோட வேலையை செய்யாமல் சோம்பேறியாக ஆயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடம்பை அசைச்சு கொடுங்க. லைட்டாக சின்ன சின்னதாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண சொல்லல, சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க. சும்மா ஒரு கையை காலை அசைச்சா கூட போதும், இல்லை ஒரு உட்காந்து ஒரு 5 சிட்டப் செஞ்சால் போதும், ஒரு 10 நிமிஷம் நடந்தால் கூட போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. சின்னதாக ஆரம்பிங்க, தொடர்ந்து செய்யுங்க. டெய்லி உங்கள் பாடியை மூவ் பண்ண உங்கள் உடம்பு அசைக்க தான் உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி கிடைக்கும். அதை விட்டுட்டு சும்மாவே நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, சும்மா டிவி சீரியல் இந்த மாதிரி உட்காந்த இடத்துலயே பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாடி வெளியில் எப்படி சோம்பேறியாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சோம்பேறியாக ஆகிடும். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதயம் துடிக்காமல், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் லேசியாக ஆகிட்டேன், துடிக்காமல் நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்கள் குடல், உங்களோட இறைப்பை, எந்த ஒரு உள்ளுறுப்புகள், கிட்னி எதுவுமே என்னோட வேலை செய்ய மாட்டேன், நானும் ரொம்ப லேசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளோட நிலைமை என்னன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்பை கொஞ்சமாச்சும் அசைச்சி கொடுங்க, கொஞ்சமாச்சும் மூமெண்ட்ஸ் கொடுங்க. நம்பர் 5, ப்ராப்பர் ஸ்லீப். நம்ம உடம்பு அசைக்கிறது எப்படி மருந்தோ அதே மாதிரி தூக்கமும் நம்ம உடம்புக்கு ஒரு மருந்து. நீங்கள் டெய்லியும் தூங்குற டைம் தான் உங்கள் உடம்பை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற டைம். நீங்கள் ஒரு 3 நாள் தூங்காமல் இருந்து பாருங்களேன், அடுத்த 3 நாள் கழிச்சு உங்களால் எந்த ஒரு சின்ன வேலையை கூட ஆக்டிவாக செய்யவே முடியாது. அவ்வளோ டயர்டாக, அவ்வளோ லேசியாக, ட்ரௌசியாக ஃபீல் ஆகும். இது ஏன்? தூக்கம் தேவையே இல்லை நமக்கு அப்படின்னு இருந்தால் நம்ம தூங்காமல் கூட வேலை செய்யணும்ல, ஆனால் நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து? தூக்கம் நமக்கு அத்தியாவசியம். டெய்லியும் நைட்டு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம தூங்கியே ஆகணும். அவசியமானது கூட இல்லைங்க, அத்தியாவசியமானது. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னவா இருந்தாலும் தயவு செஞ்சு தூங்காமல் மட்டும் இருக்காதீங்க. ஒருவேளை தூங்காமல் இருந்தால் உங்கள் கஷ்டம் போயிடும்னு நினச்சிங்கன்னா தூங்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தூங்காமல் இருந்தால் அப்படி எதாவது மாறுமா? ஏதாச்சும் மாற்றம் வருமா உங்கள் பிரச்சனையில்? எதுவுமே மாற போகிறதில்ல. தேவையில்லாம உங்கள் உடம்பு தான் நீங்கள் இன்னும் கெடுத்துப்பீங்க. ஸோ ப்ராப்பராக தூங்க முயற்சி பண்ணுங்கள். எல்லாருக்கும் தூக்கம்ன்றது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக படம் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, மொபைல் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா, சின்ன சின்ன குழந்தைங்களாம் நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி லேட்டாக தூங்குறதுனால நிறைய பேருக்கு நைட்டில் தூக்கம்ன்றதே கிடையாது. ஃபோனை பார்த்துட்டே மிட் நைட் 2 மணி 3 மணி அந்த டைமில் தான் தூங்குவாங்க. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே ஸ்லீப் பேட்டர்ன்றதே டோட்டலாக மாறிடும். நம்ம நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு தூங்கிடுவோம்னா காலையில் ஒரு 5 மணிக்கு எழுவோன்றது ஒரு ரிதமிக்கெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்கான ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். நீங்கள் மாறி நைட் 2 மணிக்கு தூங்குறது, 1 மணிக்கு தூங்குறது, 3 மணிக்கு தூங்குறது,
நைட் ஷிஃப்ட் போகிறவங்கள நான் சொல்லலை, ஆனால் நைட்டு சும்மா வீட்டில் ஃபோனை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தயவுசெஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா உங்கள் உடம்பும் சீக்கிரம் கெட்டு போயிடும், உங்கள் குடலும் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ ஜீரணமே ஒழுங்காக ஆகாது. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்கள் லேட்டாக தூங்குறீங்க, 3 மணிக்கு தூங்குறீங்க, காலையில் உங்களால் சீக்கிரம் எழ முடியுமா? காலையில் எழுது 10 மணிக்கு எழுறீங்க, 10 மணிக்கு எழுந்தவொடனே போய் சாப்பிட முடியுமா? பசி எடுக்குமா? 12 மணிக்கு போய் சாப்பிட்றீங்க. அப்போ மதிய சாப்பாடு எப்போ சாப்பிடுவீங்க? ஈவினிங் சாப்பிடுவீங்க. ஈவினிங் ஏதாவது டீ குடிக்கிறீங்க, இந்த மாதிரி குடிக்கிறீங்கன்னா நைட்டு சாப்பிட்றது மறுபடியும் 10 மணி 11 மணி, இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக. நைட்டு மட்டும் நீங்கள் லேட்டாக தூங்குறதுனால அடுத்த நாள் ஃபுல்லாகவே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, ப்ராப்பராக தூங்குங்க. ஒரு 9 ஒரு 10 மணி, அது அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வந்து கண் முழிக்க மாட்டேன், ஃபோன் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. முடிவு எடுத்துட்டு ஃபோன் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 9 மணியாக சாப்பிட்டு முடிச்சாச்சா படுத்துடுங்க. இங்கே ரெகுலராக படுக்க தான் அந்த ஸ்லீப் பேட்டர்ன் உங்களுக்குள்ள உருவாகுங்க. 9 மணியா 10 மணியா நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் காலையில் நீங்கள் சீக்கிரம் எழ முடியும். உங்களோட பாடியோட இன்டர்னல் கிளாக்கும் ஒரு ப்ராப்பர் செட்டப்பில் இருக்கும். உங்களோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், ஜீரணமும் கரெக்டாக ஆகும். ஸோ உங்களுக்கு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். தூக்கம் அத்தியாவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதுங்க, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுதுங்க. நம்பர் 6, மேனேஜ் ஸ்ட்ரெஸ். இப்போலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷனை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னு ரொம்ப அசால்ட்டாக அவ்வளோ கேஷுவலாக சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம்? கண்டிப்பாக மொபைல் ஃபோன், அதில் இருக்கிற சோஷியல் மீடியா தான் காரணம். ஏன்னா ஃபோனே இல்லாத ஒரு காலகட்டத்தெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு அந்த காலத்தில் யாராச்சும் ஒருத்தங்க இந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்களா? இல்லை தானே? அப்போ இப்போ எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா என்ன காரணம்? எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்குது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களையும் ஃபோன் இல்லாத வீடு இல்லை. அதே மாதிரி ஃபோனில் ஏதாவது லிமிடேஷன் இருக்கா? இது மட்டும் தான் பார்க்கணும், இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும், ஏதாச்சும் லிமிடேஷன் இருக்கா? எந்த லிமிடேஷனும் கிடையாது. நெட்டு காலியாகிற வரைக்கும் எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம், ஒரு லிமிடேஷன் இல்லை, என்ன வேணாலும் பார்க்கலாம். குழந்தைங்க இப்போலாம் ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுது, தூங்குடுது, எல்லா வேலையும் செய்கிறது எல்லாமே ஃபோன் இருந்தால் மட்டும்தான். அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ அடிக்ஷனாக இருக்கும். ஸோ மொபைல் ஃபோனில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏதாச்சும் நம்ம பார்க்குறோமா? நீங்களே கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு வீடியோ, உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ பார்ப்பீங்க. தேவையில்லாத வீடியோன்றது அது போய்கிட்டே இருக்கும். ஒரு 100% எடுத்தோம்னா 1% மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயங்கள், ஒரு வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுற விஷயங்களை நம்ம பார்ப்போம். மற்ற 99% விஷயமும் நமக்கு தேவையில்லாத, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் எதுவோ நமக்கு அது தேவையே இல்லை, ஆனால் அதை நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். மேக்ஸிமம் இப்படி தான் நம்ம டைம் ஃபுல்லாக போகிறது. தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் திரும்ப திரும்ப நம்ம மண்டைக்குள்ளே போக 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 நம்ம மூளையோட சிந்திக்கும் திறனே போயிடுங்க. அதே மாதிரி நெகட்டிவாக பார்க்க நம்ம வாழ்க்கையிலையும் நெகட்டிவாகவே நடக்க ஆரம்பிக்கும். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருப்போம். இதுக்கு காரணமே நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம மண்டைக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கிறது தான். அந்த ஃபோனை ஓவர் யூஸ் பண்ணுறது தான் காரணமே. ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே ஜீரணமே ஆகாதுங்க. நம்ம வயிற்றுக்குள்ளே ஜீரணம் ஆகிறதுக்கு சில செக்ரெட் ஆகணும். அது செக்ரெட் ஆனால் மட்டும்தான் நமக்கு நல்லா பசி எடுக்கும், நம்ம சாப்பிட்றது நல்லா ஜீரணமாகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நமக்கு அந்த செக்ரீட்டே ஆகாது. நீங்கள் எப்போச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கும்போது, ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பசியே எடுத்திருக்கா? பசியே எடுத்திருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நம்ம வயிற்றுக்குள்ளே எந்த செக்ரேஷனுமே செக்ரேட் ஆகாதுங்க. ஸோ அந்த செக்ரேஷன் உருவானால் மட்டும்தான் நமக்கு பசின்ற ஒரு உணர்வே ஏற்படும். செக்ரேஷனே உருவாகலும் போது நம்மளுக்கு எப்படி பசி எடுக்கும்? பசியே எடுக்காது. பசியே எடுக்காமல் அச்சோ டைம் ஆகிடுச்சு சும்மா நம்ம வெறுமனே சாப்பிட்றதால நமக்கு ஜீரணமே ஒழுங்காக ஆகிறது கிடையாது. இந்த மாதிரியே தொடர்ந்து செய்ய தான் நம்ம குடலில் மொத்தமாக நம்ம என்ன பண்ணி வச்சிடுறோம்? கொலாப்ஸ் பண்ணி வச்சிடுறோம். ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணணுங்க. என்ன அதுக்கான காரணம்? எதை நினச்சி நம்ம வருத்தப்படுறோம்? என்ன பிரச்சனை? இதை நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணி வெளியில் வரணும். இல்லை டெய்லி ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி செய்யுங்க. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் மெடிடேஷன்லாம் பண்ண தெரியாதுன்னு வருத்தப்படுறீங்களா? நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவா இருந்தால் கடவுளை கும்பிடுங்க.
நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்தில் உங்கள் கடவுளை எந்த மாதிரி கும்பிடணும், எப்படி வழிபடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதன்படி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க. கடவுளை நினச்சி பாருங்கள். ஒரு கடவுள் பாட்டு பாடுங்க. நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரேயர் பண்ண பண்ண உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு தோணுச்சுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கடவுள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உங்கள் கடவுளை நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ண கூட உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு குறைய உங்கள் உடம்போட ஆரோக்கியம் அதிகமாகும். ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 7 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஈட் மைண்ட்ஃபுல்லி. அதாவது ஆல்ரெடி இந்த சேனலில் என்னோட பழைய வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேங்க. பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா பசி எடுக்கும் போது தான் நம்ம வயிற்றுக்குள்ளே HCl செக்ரேஷன் உருவாகும். அந்த செக்ரேஷன் உருவானால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான சக்தி கிடைக்கும். பசி இல்லாதப்போ நீங்கள் டைமுக்காக சாப்பிடணும், டைம் ஆகிடுச்சு டைமுக்காக சாப்பிடணுன்றது அது ஒரு குப்பை மாதிரி. அது நீங்கள் சாப்பிட்றது ஒன்று தான், சாப்பிடாமல் இருக்கிறது ஒன்று தான். ஸோ பசிக்காக சாப்பிடுங்க. டைம் ஆயிடுச்சுன்னு டைம் கணக்கு வச்சு சாப்பிடாதீங்க. பசி எடுத்தால் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். உங்களோட குடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து சாப்பிடும்போது சாப்பாட்டை பற்றி மட்டும் நினைங்க. நிறைய பேர் சாப்பிடும்போது தான் நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், சாப்பிட்ற டைம் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசுவாங்க, ஃபோனில் ஏதாச்சும் பார்ப்பாங்க, டிவியை பார்ப்பாங்க. என்ன சாப்பிட்றோம், தட்டில் என்ன வயிற்றுக்குள்ளே போகுது, எந்த ஒரு மைண்டுமே இல்லாமல் ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஜீரணமே ஆகாது. என்ன சாப்பிட்றோம், சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஜீரணத்துக்கு நல்லது. அடுத்து நல்லா மென்று சாப்பிடுங்க. உங்களுக்கு மெல்றதுக்காக தான் வாயில் பல்லு கொடுத்துருக்காங்க, வயிற்றில் பல்லு இல்லை. அதேமாதிரி வயிற்றுக்குள்ளே HClன்ற ஒரு செக்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஒரு தண்ணி மாதிரி ஒரு திரவம். அது அந்த தண்ணி மாதிரி திரவம் தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு. அதை நீங்கள் ஜீரணம் பண்ணும். மற்றபடி மிக்சியோ கிரைண்டரோ எதுவுமே வயிற்றுக்குள்ளே கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படி மென்னும் மெல்லாமல் டைம் ஆகிடுச்சின்னு பாதியாக அப்படியே முழுங்கிடுவாங்க. சாப்பாட்டை மெல்றதே இல்லை, வாய்க்கு வேலையே கொடுக்கறது இல்லை, வயிற்றுக்கு தான் முக்கால்வாசி வேலை கொடுக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு ஜீரணமே ஆகிறது இல்லை. காலையில் சாப்பிட்ட சாப்பாடு ஈவினிங் தான் ஜீரணம் ஆகுது. அப்போ அது காரணம் என்ன? ஒழுங்காக நீங்கள் மென்று சாப்பிடவே இல்லை. தண்ணியே குடிக்கிறதில்ல நிறைய பேர். ஏன் தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு. நல்லா மென்று சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி குடிங்க. தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க. தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணி குடிங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, அது ஒரு கஞ்சியாக இருந்தாலுமே அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த உணவு எனக்குள்ளே போய் நல்லா எனக்கு சக்தியை கொடுக்குது, நான் ஆரோக்கியமாக இருப்பேன், அதுக்கு இந்த உணவு தான் காரணம் அப்படின்றத நினச்சிட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நினச்சிங்கனாலே நீங்கள் சாப்பிடும்போதே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ எது சாப்பிட்றதுக்கு முன்னாடியுமே இது சாப்பிட்டா எனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது, இது சாப்பிட்றது மூலமாக நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்றத ஒரு நிமிஷம் நினச்சிட்டு சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சம்மணம் போட்டு சாப்பிடுங்க. அது உங்களோட ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இல்லை காலை தொங்க போட்டுலாம் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க. இதெல்லாம் செய்கிறதால அவங்களோட ஜீரணத்துக்கு ரொம்ப கெடுதலுங்க. நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஒரு சீரான நிலையில் இருக்கணும். மூமெண்ட்லேயே நம்ம உடம்பு இருந்துட்டு இருந்துச்சுன்னா நிறைய பேர் நடந்துகிட்டே சாப்பிடுவாங்க, டைம் இல்லை டைம் ஆகிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஜீரணமே ஆகாது. 1 மணி நேரத்தில் ஒரு சாப்பாடு ஜீரணம் ஆகணும் ஒரு கணக்கு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே சாப்பிட்றது, காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா 1 மணி நேரம் எடுக்க வேண்டிய இடத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ உங்கள் குடலுக்கு டபுள் ஒர்க்கு. இந்த மாதிரி திரும்ப டெய்லியும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் உங்கள் குடலே பாலாயிடும். அதுக்கு நீங்களே காரணமாக அமைஞ்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலை சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. இல்லை ஏன்னா சம்மணம் போட முடியாது, காலை தொங்க போட்டு சாப்பிட்டாலையும் பரவாயில்ல, காலை ஆட்டிட்டு சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பசிக்காக சாப்பிடுங்க, ருசிக்காக சாப்பிடாதீங்க. நிறைய பேர் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஓவர் ஈட்டிங் பண்ணுறது, நிறைய சாப்பிட்றது, போதுன்ற அளவுக்கு தோணிடுச்சு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, போதும் அப்படின்னு வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் வந்துடுச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே அச்சோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணணுமே,
இது எப்படி வேஸ்ட் பண்ணுறது, எப்படி சாப்பாடை கீழே கொட்டுறது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஓவராக சாப்பிட்டு ஓவர் வெயிட் ஆகிட்டு அப்புறம் அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஜிம்மு ஒர்க் அவுட்டுன்னு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு எதுக்கு இதெல்லாம்? கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க. போதும்னு தோணுச்சுன்னா போதும்னு விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. அதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் இன்னும் உள்ள போதும்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் போகிற ஒவ்வொரு வாய் சாப்பாடுமே குப்பை மாதிரி. அது உங்களுக்கும் உங்கள் குடலுக்கும் நல்லதில்லை, உங்கள் ஜீரணத்துக்கும் நல்லதில்லை. அதே மாதிரி உங்கள் குடலுக்கு ரொம்ப பிடிச்ச சில பொருட்கள் இருக்குது. அதாவது சீரக தண்ணி குடிங்க, வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் குடிங்க. சோம்பு தண்ணியில் நைட்டே சோம்பு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணி குடிக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை சுடு தண்ணியில் சோம்பு போட்டு குடிக்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களோட விருப்பம் தான். சீரகம், இஞ்சி, சோம்பு, மோர், தயிர் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி உங்கள் வயிற்றுக்கு கொடுக்க உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை போடுற மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம். எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை, தலைவலியாக மாத்திரை, காய்ச்சலாக மாத்திரை, வயிறு வலியாக மாத்திரை. நம்ம உடம்பை நம்ம சரி பண்ணுறதுக்கே நம்ம விடுறதில்ல. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒன்று இருக்குங்க. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி 70% நம்ம குடலில் தான் இருக்குது. அதனால தான் நம்மளோட குடலை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் குடலை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக ஆரோக்கியமாக பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா 2 நாள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பே சரி பண்ணிவிடும், எந்த மாத்திரையும் போடலைன்னா கூட. ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நம்ம குடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸு, ரொம்ப ஆயில் ஃபுட்ஸு நிறைய சாப்பிட்றது, ஒழுங்காக நிறைய பேர் மோஷனே போக மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மோஷன் போனால் அதை அடக்கி பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலிமா கழிவுகள் வெளியில் போகாமல் குடல்லே தங்கி குடலோட வேலை அதோட தன்மையவே அது பாழாக்கி விட்டுரும். சீக்கிரம் அது கெட்டு போயிடும். ஜீரணமே ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம், நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம் மோஷனை அடக்கி பிடிச்சிப்பாங்க, மோஷனே போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு மோஷன் போகணுன்ட்டு அந்த அடிச்சு வந்துடுச்சுன்னா நீங்கள் மோஷன் போயிட்டு வாங்க. யூரின் போகணும்னு தோணுச்சுன்னா யூரின் போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் குடலை எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு சமம். ஸோ நான் சொன்ன இந்த 7 விஷயத்தில் ஏதாச்சும் எனக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமாம் இந்த விஷயத்தில் நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் சரி செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ இந்த 7 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவரையும் நான் இனிமேலாம் பண்ணது இல்லைங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கூட இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் தேவைப்படுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.